அனைவருக்கும் என் அன்பான வணக்கம். நான் உங்க ஹீலர் மணிமேகலை பேசுறேன். ஃபர்ஸ்ட் வீடியோ சப்ஸ்கிரைப், லைக், வியூஸ் எல்லாம் பயங்கரமா போயிட்டு இருக்குது. உங்களுடைய அன்புக்கும் ஆதரவுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். கமெண்ட் செக்ஷன்ல வாழ்த்துக்கள் தெரிவித்த என்னுடைய அன்பர்களுக்கும் மனமார்ந்த நன்றிகள். அவங்களுக்கு எல்லாருக்குமே நான் ரிப்ளை கொடுத்திருப்பேன். நானு இன்னைக்கு நம்ம செகண்ட் வீடியோ நாம பார்க்க போறோம். இந்த ஃப்ளவர் தெரப்பி பத்தி கிளைண்ட்ஸ் பேஸ் பண்ணி நமக்கு என்ன கொஸ்டின்ஸ், டவுட்ஸ் இருக்கும்ல, ஸோ அதை தான் இன்னைக்கு நம்ம வந்து இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். அதுல கொஸ்டின் ஃப்ளவர் தெரப்பினா என்ன அப்படின்றது பார்க்க போறோம். ஃப்ளவர் தெரப்பிங்கிறது நம்ம கிட்ட இருக்கிற நெகட்டிவான மனநிலையில நம்ம எப்படி இருக்கிறோம், அது நமக்கு எந்த அளவுக்கு மனநிலையை பாதிக்குது அப்படின்றத பொறுத்து நம்மளோட வாழ்க்கையும் பாதிக்குது. அதுக்கு ஃப்ளவர் தெரப்பி எடுக்கும் போது நம்மளோட பாசிட்டிவான எண்ணங்கள் நமக்கு வரும்போது நம்மளுடைய வாழ்க்கையும் பாசிட்டிவா மாறுது. நம்மளோட எமோஷனல்ஸ் பேலன்ஸ் பண்ணி கொடுக்கும். அதுதான் ஃப்ளவர் தெரப்பி. அடுத்தது, ஃப்ளவர் தெரப்பி வந்து ஒரு மெடிசனா இல்ல அது ஒரு நேச்சுரல் ரெமடியா அப்படின்னு கேக்குறாங்க. இது வந்து ஒரு நேச்சுரல் ரெமடி தான். ஏன்னா அது பூவோட எசன்ஸ வச்சுதான் செய்யறதுனால இது வந்து ஒரு நேச்சுரல் ரெமடி. அடுத்தது, ஃப்ளவர் தெரப்பி சைடு எஃபெக்ட் இருக்கா? சைடு எஃபெக்ட் எதுவுமே கிடையாது. ஏன்னா இது வந்து நேச்சுரல் ரெமடி. ஃப்ளவர் தெரப்பி யாரெல்லாம் யூஸ் பண்ணலாம், யாரெல்லாம் இது வந்து எடுத்துக்கலாம் அப்படின்னு கேக்குறாங்க. இதுக்கு குழந்தைகள் முதல் வயதானவர்கள் வரையும் எல்லாருமே இதுல எடுத்துக்கலாம் ஃப்ளவர் தெரப்பி. ஏன்னா எல்லாருக்குமே மனசு இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு பயம் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து குழந்தைகள்ல இருந்து பெரியவர்கள் வரையுமே இருக்குது. அந்த பயன்ற ஒரு விஷயம் வந்து நம்மளோட ஒர்க் பண்ண மனசும் உடம்பும் சேர்ந்து ஒர்க் பண்ண விடாம வச்சிடும். நம்மளோட சக்சஸ் போயிரும், நம்ம நினைச்சத அடைய முடியாது, நம்மளோட விருப்பங்கள் சந்தோஷங்கள் எதுவா இருந்தாலும் அந்த பயன்ற ஒரு விஷயத்த வந்து நம்ம எமோஷனலி என்ன பண்ணிடுவோம், நம்ம அதுல லாக் ஆயிடுவோம். சோ அந்த பயத்துக்கு நம்ம ஃப்ளவர் தெரப்பி எடுக்கும் போது நமக்கு அந்த பாசிட்டிவான மனநிலை கண்டிப்பா வரும். அடுத்தது, ஃப்ளவர் ரெமடி எந்த மாதிரி ப்ராப்ளத்துக்கு எடுத்துக்கலாம் அப்படின்றாங்க. இது பிசிக்கல் சிம்டம்ஸுக்கு கிடையாது, ஒன்லி மைண்ட் சிம்டம்ஸுக்கு மட்டும்தான் நம்ம ஃப்ளவர் தெரப்பி இதுல நம்ம எடுக்கிறோம். ஃபார் எக்ஸாம்பிள், இப்ப நம்ம லைஃப்ல வந்து ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு 3 விதமான பிரச்சனைகள் வந்து இருக்கும். அதை தாண்டிதான் அதுக்குள்ளேயேதான் நம்ம சுத்தி வந்துட்டு இருக்கிறோம். ஒண்ணு ஃபேமிலி இஷ்யூ, ஹெல்த் இஷ்யூ, பினான்சியல் இஷ்யூ. ஃபார் எக்ஸாம்பிள், ஃபேமிலி இஷ்யூ நிறைய பேருக்கு இருக்கும். அதாவது பினான்சியலா நல்லா இருக்கிறேன், ஹெல்த்தியா நல்லா இருக்கிறேன், பட் ஃபேமிலியில வந்து எனக்கு என் மேல லவ் அண்ட் கேர் கிடையாது, நான் எல்லாருமே லவ் அண்ட் கேர் தான் கொடுத்துக்கிறேன், யாரும் புரிஞ்சுக்க மாட்டாங்க அப்படின்னு மனநிலை பாதிக்கப்பட்டிருக்கு அப்படின்னா அவங்களுக்கு ஃப்ளவர் தெரப்பி எடுக்கும் போது அவங்களுக்கான அந்த பாசிட்டிவான சேஞ்சஸ் வந்து ஃபேமிலியில கண்டிப்பா கிடைக்கும். இது ஒரு கேட்டகரி. ரெண்டாவது கேட்டகரி வந்து ஃபேமிலி எல்லாம் நல்லா சப்போர்ட் பண்றாங்கப்பா, எனக்கு பினான்சியலும் நான் ஃபர்ஸ்ட்ல கொஞ்சம் கஷ்டப்பட்டேன், இப்ப நல்லா இருக்கிறேன், பட் எனக்கு இப்ப ஹெல்த் இஷ்யூ தான் இருக்குது, அதுதான் எனக்கு மனசும் உடம்பு தான் சரியில்லை அப்படின்னா அந்த ஹெல்த் இஷ்யூல என்ன மனநிலை பாதிக்கப்பட்டிருக்கோ அதுக்கு நீங்க ஃப்ளவர் தெரப்பி எடுத்துக்கலாம். அடுத்த மூணாவது கேட்டகரி வந்து இங்க வந்து ஃபேமிலியும் நல்லா இருக்குது, ஹெல்த்தும் நல்லா இருக்கு, பினான்சியலி வந்து கஷ்டப்படுறவங்களா இருப்பாங்க. அதாவது கடன் அதிகமா இருக்கும், வருமானம் இல்லாம இருக்கும், பசங்களை படிக்க வைக்கணும். சோ அந்த பினான்சியலி அவங்க மனநிலையை பாதிக்கப்பட்டதுக்கு நம்ம என்ன தேவையான ரெமடியோ அதுக்கு நம்ம ஃப்ளவர் தெரப்பி எடுத்துக்கலாம். இப்ப இந்த 3 கேட்டகரியில நீங்க உங்களை செல்ஃப் அனாலிசிஸ் பண்ணிக்கோங்க. அதுல என்ன கேட்டகரியில நம்ம இருக்கிறோம், ஃபேமிலியா, பினான்சியலா, ஹெல்த்தா, அதை நீங்க செல்ஃப் அனலைஸ் பண்ணிட்டு நீங்க அதுக்கு தகுந்தாப்புல கூட நீங்க ஃப்ளவர் ரெமடி எடுத்துக்கலாம். நான் ஆல்ரெடி மெடிசன் எடுத்துட்டு இருக்கிறேன், இது கூட நான் ஃப்ளவர் ரெமடி எடுக்கலாமா அப்படின்னு கேக்குறாங்க. கண்டிப்பா நீங்க ஃப்ளவர் ரெமடி எடுத்துக்கலாம். நீங்க பிசிக்கல் சிம்டம்ஸ்க்கான மெடிசன்ஸ் எடுக்கும் போது இந்த ஃப்ளவர் தெரப்பியை சேர்த்து எடுக்கும் போது உங்களுக்கான ஃபாஸ்டான ஹெல்த் கியூர் வந்து உங்களுக்கு கிடைக்கும். மைண்ட் பாசிட்டிவான ஒரு சேஞ்சஸ் வந்து கிடைக்கும். எவ்வளவு நாள் ஃப்ளவர் ரெமடி எடுக்கணும் அப்படின்னா ரிசல்ட் வர்ற வரைக்கும் எடுக்கணும். இப்ப என்னோட கிளைண்ட்ஸுக்கு ஃபர்ஸ்ட் சிட்டிங்லயே நான் சொல்றது என்னன்னா, நீங்க எவ்வளவு நாள் எடுக்கணுங்கிறது நீங்க தான் டிசைட் பண்ணணும். உங்களுக்கான அந்த நெகட்டிவ் மைண்ட் சிம்டம்ஸ் உங்களுக்கு சரியாகிற வரையும் நீங்க எடுக்கலாம்.
இப்ப நான் ஒரு 2 வீக்ஸ் மட்டும் நான் கொடுப்பேன். அதுல ஜஸ்ட் ஒரு 1 வீக்குக்கு எடுத்த பிறகே எனக்கு வந்து பிராக்டிக்கல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸா சொன்னது என்னன்னா, நான் 1 வீக் எடுத்தேன். நல்லா ஒரு ரிலாக்ஸா இருக்கு. நல்லா தூங்குறேன். பாசிட்டிவான ஒரு ஃபீல் பெட்டரா கிடைக்குது அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அந்த டைமிங்ல அவங்க நிப்பாட்டிடலாம். அப்ப நீங்க வந்து இல்ல நீங்க தான் டிசைட் பண்ணணும் எவ்வளவு நாள் மெடிசன்ஸ் எடுக்கணும் அப்படின்றது. எவ்வளவு நாள் ரிசல்ட் வரும். ஒவ்வொருத்தவங்களோட மனசு, அவங்களோட பிரச்சனைகள், விருப்பம், ஆசை, கனவுகள் அதை பேஸ் பண்ணி தான் அவங்களோட ரிசல்ட் வந்து வரும். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு குடிப்பழக்கத்துக்கு ஒரு அடிஷனா இருக்கிறாங்க, ஒரு லாஸ்ட் 6 மந்த்தா இருக்கிறாங்க அப்படின்னா, அவங்க வந்து கொஞ்ச நாள் எடுத்தாங்க அப்படின்னா ஃப்ளவர் தெரப்பில இருந்து பாசிட்டிவான ஒரு லைஃப் அவங்களுக்கு கொடுக்கும். இல்ல ஒரு லாஸ்ட் ஒரு 5 இயர்ஸ் அந்த பழக்கத்துல அடிக்ட் ஆயிருக்கிறாங்க அப்படின்னா கொஞ்சம் டைம் எடுக்கும். ஸோ அங்க கிளைண்டோட மனநிலையை பொறுத்து தான் இங்க ரிசல்ட் வரும். எவ்வளவு நாள் எடுக்கணுங்கிறதும் நீங்க முடிவு பண்ணிக்கலாம். எல்லோருக்கும் சேம் ரெமெடி தானா இல்ல தனித்தனியா நம்ம ரெமெடி கொடுக்கணுமான்னு கேட்டா, இங்க ஒவ்வொருத்தவங்களோட மனநிலையும் ஒவ்வொரு மாதிரி வேறுபடும். அவங்க மனநிலைக்கு தகுந்தாப்புல அந்த பிரச்சனையை அவங்க எப்படி பாக்குறாங்க. இங்க ஒரே மாதிரி ப்ராப்ளம் எல்லாருக்கும் கிடையாது. அந்த பிரச்சனை எவ்வளவு பெர்சன்டேஜ் அவங்க வந்து பிரச்சனையா பாக்குறாங்க, பாசிட்டிவா பாக்குறாங்க அப்படின்றத பேஸ் பண்ணி தான் அவங்களுக்கு ஃப்ளவர் தெரப்பி கொடுக்குது. அதனால தனித்தனியா தான் இங்க ஃப்ளவர் ரெமெடி கொடுக்க முடியும். இப்ப நம்ம வந்து ஒரு செல்ஃப் அனாலிசிஸ் பண்ணிக்கலாம். நம்ம இப்ப மனநிலை வந்து நம்ம இப்ப எதுல இருக்கிறோம், அதாவது பாஸ்ட்ல இருக்கிறோமா, அந்த நினைவுகளோட இருந்துட்டு இருக்கோமா, இல்ல பிரசன்ஸ்ல இப்ப நம்ம கரெக்டான வேலையை பார்த்துட்டு இருக்கிறோமா, இல்ல ஃபியூச்சரை பத்தி பயம் கவலை நமக்குள்ள இருந்துட்டு இருக்குதா அப்படின்றதெல்லாம் நீங்க வந்து அனலைசிஸ் பண்ணிட்டு எனக்கு கமெண்ட் செக்ஷன்லயும் எனக்கு எந்த ஸ்டேஜ்ல இருக்கீங்கன்னு சொல்லுங்க. ஸோ இதை பத்தியான எக்ஸ்பிளைன் வந்து நம்ம நெக்ஸ்ட் வீடியோல நம்ம பார்க்கலாம். மனசு பத்தியான ஒரு கவிதை. மனசு ஒரு தோட்டம். அது என்ன நீ விதைக்கிறாயோ, அதை நீ என்ன விதைக்கிறாயோ அதுதான் உன் வாழ்க்கையாக மாறும். அதை நீ நேசித்தால் வாழ்க்கை மலரும். நீ அதை நேசித்தால் வாழ்க்கை மலரும். மனச பத்திரமா பார்த்துக்கோங்க. மீண்டும் சந்திப்போம். உங்க ஹீலர் மணிமேகலை.